Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க அப்பா அவங்களுக்காக கிசான் விகாஸ் பத்திரத்துல ஒரு 75000 ரூபாய் 2024ல அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க பொண்ணுக்காக எப்ப போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 மே 2003ல அவங்க பிறந்திருந்தாங்க. அவங்க 2004ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. 2004ல அவங்க டெபாசிட் பண்ணிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா 240 மாதங்கள் அது டெபாசிட் ஆகி அந்த கிசான் விகாஸ் பத்திரத்துல அவங்களுக்கு எப்போ அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 மே மாதம் 14 அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. அவங்களுக்கு கையில அமௌண்ட் எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கு கையில அமௌண்ட் கிடைச்சிடுச்சு. அந்த அமௌண்ட் மூலியமா தான் அவங்க அந்த தாலி செயினை அவங்க வாங்கியிருக்காங்க. இதை எல்லாமே அவங்க ஃபேமிலியா போய் வாங்கியிருந்தாங்க. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அவங்க என்ன மாடல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் சொல்கிறேன். நீங்கள் யாராச்சும் தாலி செயின் வாங்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் இதன் மூலியமா. அதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணா எலைட்ல தான் வாங்கியிருக்காங்க. எப்போ வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி நேத்து தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா சரவணா எலைட்ல வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க வாங்கினதுக்கு பாத்தீங்கன்னா பால்ஸ், கட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கு. அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் அது என்ன வெயிட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தாலி செயினை பத்தி பார்த்துடலாம். தாலி செயின்ல கட்டிங் பால்ஸ் வச்சு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மொத்தமா 3 சவரத்துக்கு 20 கிராம் மில்லிகிராம் கம்மியா இருக்கு. மொத்தம் 23.980 மில்லிகிராம் அவங்களுக்கு இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா 23.980 3 சவரத்துக்கு 20 மில்லிகிராம் கம்மியா வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதான். வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த தாலி செயினுக்கு 8% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இவங்க வாங்கும் போது என்ன கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா 1 கிராம் பாத்தீங்கன்னா 6800 ரூபாய் இருந்திருக்கு. 6800 ருபீஸ் இவங்க 1 கிராம் கோல்ட் ரேட் வாங்கும் போது. இந்த 3 சவரன் தாலி செயின் வாங்க அவங்களுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,76,106 ரூபாய் 40 பைசா 1,76,106 ருபீஸ் 0.40 பைசா அவங்களுக்கு இந்த 3 சவரன் தாலி செயின் வாங்கலுக்கு அவங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஆச்சு. உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி தாலி செயின் பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சு, நீங்க ஒரு 3 சவரத்துக்கு நகை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த பாப்பா எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,76,106 ரூபாய் 40 பைசா நமக்கு செலவாகும் அப்படின்னு தோணுது இல்லையா? நீங்க யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை உங்களால பல்கா வாங்க முடியாது, என்னால இந்த செயினை இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து ஒரு டைமா பல்கா வாங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோல்டு காயின்ஸாவும் சேமிச்சு வாங்கலாம். அதுக்கான வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இவங்களும் நெட் கேஷ் கொடுத்து தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்த அமௌண்ட் அவ்வளோ. கிசான் விகாஸ் பத்திரம் மூலமா இவங்களுக்கு வந்த காசு பாத்தீங்கன்னா 2,46,799 ரூபாய் 33 பைசா இவங்களுக்கு கிசான் விகாஸ் பத்திரம் மூலமா கிடைச்சிடுச்சு. 2,46,799 ருபீஸ் 33 பைசா கிடைச்சிருக்கு. இந்த அமௌண்ட் மூலமா தான் அவங்க தாலி செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப தாலி செயினை பத்தி பாத்துடலாம். சரவணா எலைட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான டிசைனா இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்கா இந்த மாதிரி தான் மாடலா சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஸ்டோன்ஸ் இல்லாம வாங்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு 3 பால்ஸ் வச்சிருக்க மாதிரி. இந்த பால்ஸ் பாத்தீங்கன்னா தாலியில உள்ள கோத்து வந்திருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களாம். இந்த மாதிரி செயின் இப்ப மோஸ்டா விரும்புறதால நமக்கு கட் ஆகுற சான்சஸும் இருக்காது. ரொம்ப அழகா இருக்கும், பார்வையாவும் இருக்கும் நம்ம போட்டோம் அப்படின்னா. இது அவங்களோட பர்சனல் யூஸுக்காக வாங்கியிருக்காங்க. நம்ம ஒரு சில அமௌண்ட்டை செலவு பண்ணிடுறோம் இல்லையா ஈஸியா. ஆனா இந்த அமௌண்ட் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லான அமௌண்டா இருக்கு பாருங்க. இதுக்கான வேஸ்டேஜும் 8% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. கிராம் பாத்தீங்கன்னா 3 சவரத்துக்கு 20 மில்லிகிராம் தான் கம்மியா இருக்கு. 3 சவரத்துக்கு நமக்கு கிடைச்சிடுச்சு. ஒரு அழகான தாலி செயின் இது. இங்க பாத்தீங்கன்னா கீழே கொக்கி கொடுத்திருக்காங்க. ஒரு அழகான பால் மாடல், இதுவும் நல்லா இருக்கு. பால் வச்சிருக்காங்க. இங்க ஒரு ரிங் மாதிரி, இங்க ஒரு ரிங் மாதிரி. அதே
3 பால்மே ரிட்டர்ட் ஆகுது நடுவில் மட்டும். ஆனால் முன்னாடியும் பின்னாடியும் மட்டும் ஒரு ரிங்கு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பால் வந்து எங்கேயும் மூவ் ஆகாமல் இந்த இடத்துல மட்டும் ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்குது. அந்த கிசான் விகாஸ் பத்திரத்தில் அவங்களுக்கு 2,48,000 ரூபாய் இல்லையா, மிச்ச அமௌண்ட் மிச்சமாச்சு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட்காக ரிங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 6 கிராம் வெயிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிங்குக்கு 10% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அன்னியோட கிராம் ரேட் சொல்லியிருக்கேன் 6,800 ரூபாய். மொத்தமாக அவங்களுக்கு ரிங்குக்கான செலவு பார்த்தீங்கன்னா 45,328 ரூபாய் 80 பைசா, 45,328.80 அவங்களுக்கு செலவாச்சு. ரிங்கோட மாடலும் நான் காட்டிடுறேன். இதுதான் அவங்க வந்து ஹஸ்பண்ட்காக ரிங்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்காக வாங்கின ரிங் இது. இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 6 கிராம். நல்ல பார்வையாக இருக்கும். நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2,21,435 ரூபாய் 20 பைசா, 2,21,435 rupees 20 பைசா உங்களுக்கு செலவாச்சு. சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ரெண்டுமே போடுவாங்க இல்லையா. சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ஒரு 3,321 ரூபாய் 53 பைசா, ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 3,321 ரூபாய் 53 பைசா, 3,321.53 பைசா ஆச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒரு 6 கிராம் ரிங்குக்கு 3 சவரன் தாலி செயினுக்கு 2,28,078 ரூபாய் 26 பைசா, 2,28,078 rupees 26 பைசா அவங்களுக்கு செலவாயிருக்கு. ரிங் வாங்கும் போது அவங்க ஓல்டு கோல்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓல்டு கோல்டு பார்த்தீங்கன்னா 5 கிராம் இருந்திருக்கு. 6,800 ரூபாய் அணியோட கிராம் ரேட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிராம் ரேட்டுக்கு அப்படியே அந்த 5 கிராம் ரிங்கை எடுத்திருக்காங்க. 34,034 rupeesக்கு அவங்களுக்கு அந்த 5 கிராம் ரிங் அப்படியே எடுத்திருக்காங்க. 1 ரூபாய் குறைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 34,034 ரூபாய்க்கு அவங்க அந்த ரிங்கை வந்து 6,800 ரூபாய் கிராம் ரேட் போட்டு 5 கிராமை எடுத்திருக்காங்க. மொத்தமாக அவங்க பே பண்ணது பார்த்தீங்கன்னா 2,28,078 பே பண்ணியிருக்காங்க. 2,28,078 ரூபாய் அவங்க பே பண்ணியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் அவங்களுக்கு 3 சவரன் தாலி செயினும் 6 கிராம் ரிங்கும் அவங்களுக்கு டோட்டலாக அவங்களுக்கு செலவாயிருக்கு. நீங்கள் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 3 சவரத்தில் தாலி செயின் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வேஸ்டேஜோட எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,76,106 ரூபாய், 1,76,106 rupees ஆகும் கண்டிப்பாக நமக்கு. ப்ளஸ் ஜிஎஸ்டியும் போடுவாங்க, சென்ட்ரலும் ஸ்டேட்டும் போடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.